அன்று நீதிமன்றத்தின் வாசலின் முன்பு தன் மகன் குமாரை பார்த்து தாய் மரகதம், காலம் முழுக்க சேர்ந்திருக்க வேண்டிய உறவு இப்படி பாதியிலே முடிஞ்சு போகணுமா? ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் நீ. உன் வாழ்க்கையில் கடவுள் இப்படி ஒரு விதியை எழுதணுமா? நம்ம குடும்பத்தில் நடக்கிறத பார்த்தா கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று எனக்கு தெரியல என்று புலம்பித்தல்ல மரத்தில் சாய்ந்தபடி கனத்த இதயத்துடன் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தான் குமார். அப்போது குமாரின் முன்பு அவனது மனைவி தேவி தன் குடும்பத்துடன் காரில் வந்து இறங்கினாள். அங்கே தேவியின் தாய் லட்சுமி, என்ன அங்கே பார்வ, அதான் எல்லாம் இன்னைக்கு முடிஞ்சு போக போகுதே என்று சொல்லி கொண்டிருக்க கையில் ஃபைலுடன் நீதிமன்றத்தின் உள்ளே இருந்து ஓடி வந்த அவளது வக்கீல், மேடம், இன்னைக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரும். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் ரெடியாக இருங்க. அடுத்து நம்ம கேஸு தான் என்று கூறிவிட்டு வேக வேகமாக உள்ளே சென்றார். துளசியை பார்த்ததும் குமாரின் மனம், இந்த நொடியாவது அவள் தன் முடிவை மாற்றிக்கொள்ளக் கூடாதா என்று அவன் மனம் ஏங்கியது. ஆனால் தன்னை அறியாமல் மற்றவர்களின் சூழ்ச்சி வலையில் சிக்கிக் கொண்டிருந்த துளசி தன் கணவன் குமாரை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். நீதி தேவதையின் முன்பு நின்று கொண்டிருந்த துளசி மற்றும் குமாரை பார்த்து நீதிபதி, உங்க மனைவி 2 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் கேட்குறாங்க. நீங்க ஜீவனாம்சமா 2 கோடி ரூபாய் கொடுக்கணும். அது மட்டுமல்ல, நீங்க உங்க மனைவியை ஒவ்வொரு நாளும் அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதைப்படுத்தி காயப்படுத்தி இருக்கிறீங்க. அதனால அவங்களுக்கு உங்க கூட வாழ விருப்பம் இல்லை. அதனால இந்த நீதிமன்றம் உங்க இருவருக்கும் பரஸ்பர விவாகரத்து தர முடிவு செய்கிறது. நீங்க 2 பேரும் உங்க விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு உங்க பத்திரத்தை நீங்க வாங்கிட்டு போங்க என்று பேனாவின் முனையை உடைத்து எறிந்தார். நீதி தேவதையின் முன்பு கண்கள் எப்போதும் கட்டப்பட்டு இருப்பதற்கான அர்த்தத்தை குமார் அன்று புரிந்து கொண்டான். நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்த துளசியை பார்த்து அவளது வக்கீல், இந்தாங்க மேடம், உங்களது விவாகரத்து பத்திரம். போன முறை உங்கள் கணவர் உங்களை குடித்துவிட்டு அடித்து துன்புறுத்துவதாம் நீங்க நீதிபதி முன்பு சொன்னதாலதான் தீர்ப்பு இன்று நமக்கு சாதகமா வந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கைக்கு 2 கோடி ரூபாய் பணம் வந்துடும் என்று சொல்லி கொண்டிருக்க நீதிமன்றத்தில் இருந்து நேராக தனது வங்கிக்கு சென்ற குமார் தனது வங்கி கணக்கில் இருந்து 2 கோடி ரூபாய் பணத்தை கொண்டு வந்து துளசியின் வக்கீலிடம் கொடுத்தார். அதனை வாங்கிய அவளது வக்கீல் அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை அவளது வங்கி கணக்கில் கொண்டு வந்து சேர்த்தார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த குமாரை பார்த்து துளசி ஒரு புழுவை ஏளனமாக பார்ப்பது போல பார்த்து சிரித்துவிட்டு சென்றாள். அதனை பார்த்த மரகதத்திற்கு தன் மகனை பார்த்து அழுகை பேரிட்டு வந்தது. தன் மகனின் நல்ல உள்ளத்திற்கு இப்படி ஒரு நிலைமையா என்று துடித்து போனாள். குமார் ராஜேந்திரன் அவரின் ஒரே மகன். ராஜேந்திரன் தனது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் உறவுகளின் ஏளன பேச்சுக்கு ஆளான அவர் தன் தொழிலை கைவிட்டார். சிறு வயதிலிருந்தே தனது தந்தையின் தோல்வியை பார்த்து வளர்ந்த குமார் தான் வளர்ந்த பின் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்ற எண்ணத்தை தனக்குள் ஒரு விதையாக விதைத்து கொண்டான். அதற்காக பல மொழிகளை கற்பது, பொருட்களை மற்றவரிடம் எப்படி விற்பனை செய்வது, ஷேர் மார்க்கெட் என்று தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அவனுக்கு அத்துப்பிடிதான். 22 வயதிற்கு பின் தனது பட்ட படிப்பை முடித்துவிட்டு தனது தந்தை எந்த தொழிலில் தோல்வி அடைந்தாரோ அதே தொழிலை எடுத்து மீண்டும் நடத்த ஆரம்பித்தான். அவனின் திறமையும் அவனுக்குள் இருந்த வைராகியமும் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்த்தது. இதனால் ராஜேந்திரர் அந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரராக போற்றப்பட்டார். ராஜேந்திரனுக்கு துளசியை சிறு வயதிலிருந்தே நன்கு தெரியும். துளசி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். அதனால் துளசி தன் மகன் குமாருக்கு பொருத்தமாக இருப்பாள் என்று நினைத்த ராஜேந்திரன் தனது நண்பனின் மகளான துளசியை தன் மகன் குமாருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ராஜேந்திரனின் நண்பன் சேகர் மிகவும் நல்லவர். ஆனால் அவரது மனைவி லட்சுமி பணத்தாசை பிடித்தவள். ராஜேந்திரனின் குடும்பம் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் என்ற காரணத்தினால் லட்சுமி குமார் மற்றும் துளசி இருவரின் திருமணத்திற்கு சம்மதித்தாள். திருமணத்தின் போது துளசிக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவைகளும் நகைகளும் பரிசாக தனது கணவரின் வீட்டாரிடமிருந்து கொடுக்கப்பட்டது. திருமணம் முடிந்த 1 வருடத்தில் குமாரின் தந்தை ராஜேந்திரர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். அதன் பின்பு துளசியின் தந்தை சேகரும் இறந்து போகவே குடும்ப பாரம் மொத்தமும் துளசியின் தலையில் வந்து விடிந்தது. அதனால் தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம்
தன் வீட்டிற்கு சென்று தன் தாய் மற்றும் தனது அண்ணனை நேரில் சென்று பார்த்து வருவதை துளசி வழக்கமாக வைத்திருந்தாள். அவளின் இலகிய மனதை புரிந்து கொண்ட அவளது தாய் மற்றும் அவளது அண்ணன் இருவரும் துளசியின் வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தனர். ஒவ்வொரு முறை துளசியை பார்க்க செல்லும் போதும் துளசி தன்னால் முடிந்த பண உதவியை தன் குடும்பத்திற்கு செய்து வந்தாள். திருமணமாகாத தன் அண்ணன் ரவிக்கு தன் உறவினரின் பெண்ணான தேவியை திருமணம் செய்து வைத்தாள். திருமணத்திற்கு பின் முதல் முறையாக ரவி தன் தங்கையின் வீட்டிற்கு விருந்திற்கு சென்றிருந்தார். ரவி மற்றும் தேவி இருவருக்கும் அங்கே விருந்திற்கு தயார் செய்யப்பட்டிருந்தது. ஒரு மிகப்பெரிய டேபிளில் பல வகையான பதார்த்தங்கள் வைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த வேலையாட்கள் ரவி மற்றும் தேவிக்கு வாழை இலையில் உணவினை பரிமாறினர். அப்போது மாடியிலிருந்து தங்க சிலை போல தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு படியிலிருந்து கீழே இறங்கி வந்த நாத்தனார் துளசியை பார்த்ததும் தேவியின் மனம் அவளை பார்த்து பொறாமைப்படத் தொடங்கியது. யாருக்கும் கிடைக்காத வாழ்க்கையா துளசிக்கு கிடைத்திருக்கிறது? தன் கணவரோ சாதாரண ஒரு மெக்கானிக். ஆனால் துளசியின் கணவனோ மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய தொழிலதிபர். தன் நாத்தனாருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா என்று துளசியை பார்த்து பார்த்து அவளின் மனம் பொறாமையில் பற்றி எரிந்தது. விருந்து முடிந்ததும் துளசி இருவருக்கும் ஒரு வெள்ளி தாம்பூலத்தில் பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, காஞ்சி பட்டு என்று 10,000 ரூபாய் தொகையை வெற்றிலையில் வைத்து தனது அண்ணனுக்கு பரிசளித்தாள். பரிசினை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்ற தேவி அன்று இரவு தன் கணவன் ரவியை பார்த்து, என்னங்க, துளசி அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு அந்த வீட்டோட ஞாபகமாகவே இருக்கு என்றதும் ரவி தேவியின் கூந்தலை வருடியபடியே, என்ன ஞாபகமா இருக்கு? துளசி மட்டும் அவ்வளவு பெரிய மாளிகையில் வசிக்கிறாளே, நாம இப்படி ஒரு ஓலை குடிசையில் இருக்கிறோமேனு உங்களுக்கு தோணுதா? இங்க பாரு, துளசியோட கணவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு மாத வருமானமே எத்தனை கோடி என்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வெறும் 10,000 ரூபாய் தான் சம்பளம். அதுவே எப்போதாவது ரிப்பேருன்னு மிஷின் வந்தா மட்டும்தான். இல்லை, அந்த மாதமும் அதில் துண்டு விழுந்துரும். நாம ஏழைங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. இருப்பதை வைத்து சந்தோஷப்பட கத்துக்கணும் என்றதும் தேவி கணவனின் மார்பில் சாய்ந்தபடி, இல்லைங்க, என்ன இருந்தாலும் தேவி அண்ணி உங்களுக்கு தங்கச்சி தானே. நீங்க ஒரு வார்த்தை கேட்டா உங்க தங்கச்சி உங்களுக்கு செய்யாமையா போக போறாங்க? அள்ளி கொடுக்கிற கையில கொஞ்சம் கிள்ளி கொடுத்தா என்ன தப்பு? எத்தனையோ கோடி வருமானம் வருது. அதுல நமக்கு அப்பப்போ ஏதோ கொஞ்சம் கிள்ளி கொடுக்க கூடாதா? நாம என்ன 3வது மனுஷங்களா? என்ன இருந்தாலும் துளசி அண்ணியோட அண்ணன் நீங்க தானே என்றாள் தேவி. அதை கேட்டதும் ரவி, இங்க பாரு, என்னோட தங்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜ வாழ்க்கை கிடைத்திருக்கிறது என்றால் ஆண்டவன் அவ தலையில எழுதின விதி அப்படி. பொறாமையில் அந்த வாழ்க்கையை நாமே கெடுத்துவிட வேண்டாம் என்றதும் தேவி அவனை கடுகடுத்து கொண்டாள். ஆனால் தாய் லட்சுமி தன் மகளின் வசதியான வாழ்க்கையை பார்த்து தானும் அதில் குளிர்காய வேண்டும் என்று அடிக்கடி நினைப்பது உண்டு. அதனால் தன் மகளின் வீட்டிற்கு சென்று மகளிடம் அடிக்கடி பணம் வாங்குவதை வழக்கமாக வைத்திருந்தாள். தந்தை இறந்து போனதால் தன் தாய்க்கு செய்வதில் துளசி கணக்கு பார்த்ததில்லை. ஆனால் அன்று அறையின் கதவை படபடவென்று தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் துளசி. அங்கே உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டியபடி பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்த தன் தாய் லட்சுமியை பார்த்ததும் அவளை உள்ளே அழைத்து கதவை தாளிட்டாள். என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி உடம்பெல்லாம் வியர்த்து கொட்டுது? அதை எப்படிடி நான் சொல்லுவேன்? குருவி சேர்க்கிற மாதிரி சிறுக சிறுக சேமித்த காசுடி அது. பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வரும்போது யாரோ ஒரு 2 பேர் என் கையில இருந்து பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. உடனே பதறிப்போன துளசி, என்னம்மா, என்ன சொல்ற? ஆமாடி, எனக்கும் அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நானும் புகார் கொடுத்துட்டேன்டி. இன்னும் 1 வாரத்துக்குள்ள பணத்தை கண்டுபிடிச்சு தரதா சொல்லியிருக்காங்க. ஆனா பணம் காணாமல் போன விஷயத்தை நான் சொன்னா அங்கே இருக்கிற யாரும் நம்ப மாட்டாங்க. நானே திருடி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறதா தான் எல்லாரும் நினைப்பாங்க. இது மகளிர் மன்ற குழுவோட காசுடி. இப்போ மட்டும் பணத்தை கொண்டு போகாம நான் இங்கிருந்து போனேன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. நீ தாண்டி எனக்கு உதவி செய்யணும். அம்மா, என்ன பேசுற? அடிக்கடி வந்து ஏதோ 1000மோ 2000மோ பணம் கேட்ப. நானும் நம்ம அம்மாவாச்சேன்னு போனா போகுதுன்னு கொடுத்து அனுப்புனேன். ஆனா இப்போ 20 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்குற. இது மட்டும் என் கணவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் சொல்லு?
இல்லம்மா, என்னால் முடியாது, நீ வேற எங்கேயாவது ரெடி பண்ணிக்கோ என்றாள் துளசி. அதை கேட்டதும் லட்சுமி, இங்க பாருடி, உன் கையை காலா நினச்சி கேட்குறேன். எனக்கு உன்னை விட்டா வேற கதி இல்லடி. நீயே சொல்லு, எனக்கு யார் அவ்வளவு பெரிய தொகையை கடனாக கொடுக்க முன் வருவாங்க? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அந்த பணத்தை என் தலையை அடமான வச்சாவது நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்துறேன்டி. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுடி. எனக்காக இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் செய்யுடி என்று துளசியின் கையை பிடித்து கொண்டு கதறி அழ, தன் தாயின் அழுகையை காண முடியாத துளசி 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து தாயிடம் கொடுத்து அனுப்பினாள். அன்று இரவு மெத்தையின் மேல் துணிகள் அனைத்தும் களைக்கப்பட்டு கணவன் குமார் எதையோ தேடிக்கொண்டிருந்தார். அதனை பார்த்த துளசி, என்ன தேடுறீங்க? என்ன வேணும்னு சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு தேடி கொடுக்க மாட்டேனா? இல்லை, 20 லட்சம் ரூபாய் பணத்தை இந்த லாக்கரில் தான் நேற்று கொண்டு வந்து வைத்தேன். ஆனால் இப்போ அந்த பணம் எங்கன்னு தெரியல. நானும் வீடு முழுக்க சல்லடை போட்டு சலிச்சு தேடிட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் அந்த பணத்தை இந்த லாக்கரில் வச்சுட்டு சாவியை இந்த துணிக்கு மேலே தான் வச்சுட்டு போனேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தா லாக்கர் எம்டியாக இருக்கு. இன்னைக்கு சனிக்கிழமை வேற, நான் வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். பேங்க் வேற லீவு. இப்போ எனக்கு என்ன செய்யணும்னு ஒன்றுமே புரியலை. சம்பளம் கொடுக்க டிலே ஆயிடுச்சுன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு நாள் போராட்டம் பண்ணால் கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா? இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்று புலம்பினான். அவன் பேசியதை கேட்டதும் துளசி தயங்கியபடியே தன் கணவன் குமாரை பார்த்து, என்னங்க, அந்த 20 லட்சம் ரூபாயை எடுத்து நான் தான் என் அம்மாவிடம் கொடுத்தேன். என்ன கேட்காம எதற்காக 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து உங்க அம்மா கிட்ட கொடுத்த? கொடுக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? இது என்ன தக்காளி கத்திரிக்காவா? கேட்ட உடனே ஓசியில் எடுத்து கொடுக்கறதற்கு 20 லட்சம் ரூபாய். இப்போ என்னால் எப்படி எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியும்? இன்னைக்கு சனிக்கிழமை வேற, பேங்க் லீவு. நான் இப்போ என்ன பண்ண சொல்லு என்று துளசியை கடிந்து கொண்டார். அவன் பேசியதை கேட்டதும் துளசி, நான் உங்க மனைவி தானே, உங்க பணத்தை எடுத்து செலவு செய்ய எனக்கு உரிமை கிடையாதா என்று கேட்டாள். அதற்காக என்னை கேட்காமல் இவ்வளவு பெரிய தொகையை எடுத்து கொடுப்பியா? பணத்தோட அருமை உனக்கென்ன தெரியும்? என்ன இருந்தாலும் நீ குடிசை வீட்டில் வாழ்ந்தவதான என்று குமார் கூறியதும் துளசியின் இதய துடிப்பு ஒரு கணம் நின்று போனது. என்ன சொன்னீங்க என்று மெல்லிய குரலில் துளசி கேட்க, இங்க பாரு, உனக்கு என் பணத்தை எடுத்து செலவு செய்ய எல்லா உரிமையும் இருக்கு. அதற்காக 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்கிறதா? நீ கொடுத்தது என்ன, 1000-ஆ 2000-ஆ? 20 லட்சம் ரூபாய். 20 லட்சம் ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய தொகை என்று உனக்கு தெரியுமா என்றதும் கோபமான துளசி, இந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து எங்க அம்மாவுக்கு கொடுத்ததால் தான் என்னை இப்படி நீங்க எடுத்தெறிஞ்சு பேசுறீங்களா? இனிமேலும் எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்கு? உரிமை இல்லாத இந்த வீட்டில் நான் எதற்காக இனிமேல் தங்கணும்? நான் எங்க வீட்டுக்கு கிளம்பி போறேன் என்று தனது துணிகளை எடுத்துக்கொண்டு நேராக தனது வீட்டிற்கு சென்றாள். குமாரோ தன் மனைவி துளசியை சமாதானப்படுத்த அந்நேரம் மறுத்துவிட்டான். அங்கே துளசி கையில் பையுடன் கோபமாக வருவதை பார்த்த தாய் லட்சுமி முதலில் அவளுக்கு குடிக்க ஒரு செம்பில் தண்ணீர் கொடுத்து அவளை ஆஸ்வாசப்படுத்தினாள். பின்பு அவளிடம் அங்கு நடந்தவற்றை கேட்டு தெரிந்து கொண்டாள். அதனை அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்த மருமகள் தேவி, துளசியின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகின்ற தேவி, தனக்கு இதுதான் சரியான நேரம் என்று நினைத்தவள், என்ன நீங்க சொல்றீங்க? வெறும் 20 லட்சம் ரூபாய்க்கு தான் இவ்வளவு பெரிய சண்டையா? உங்க அண்ணன் ரவி சாதாரண ஒரு மெக்கானிக் தான். ஆனா எத்தனை முறை அவரை கேட்காம அவரோட சட்டப்பையில இருந்து நான் பணத்தை எடுத்திருப்பேன் தெரியுமா? ஒரு நாள் கூட என்னை ஏன் எதற்கு என்று ஒரு கேள்வி கேட்டதில்லை. ஆனால் குமார் அண்ணா மாதம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. 20 லட்சம் ரூபாய் பணம் என்பது சாதாரண அற்ப தொகை. அதற்கு போய் உங்களிடம் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசினாரு. என்னோட கணவர் ரவி மட்டும் என்னிடம் இப்படி பேசியிருந்தார் என்றால், போயா நீயும் உன் காசுன்னு சொல்லி மூஞ்சில காசை தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்ப. ஏதோ நீங்களா இருக்கிறதுனால குமார் அண்ணனோட அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க போல என்றதும் துளசிக்கு தேவியின் வார்த்தை சுருக்கென்று இருந்தது. உடனே தாய் லட்சுமி, தேவி சொல்றதும் சரிதாண்டி. நாம என்ன அந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை திருடவா செஞ்சோம்? அந்த பணத்தை நாம என்ன திருப்பி கொடுக்காமலா போக போறோம்? அந்த நம்பிக்கை கூடவா அவருக்கு அவர் மனைவி மேல இல்ல என்றதும் அந்நேரம் பார்த்து தன் மனைவியை பார்க்க குமார் துளசியின் வீட்டிற்கு சென்றிருந்தார்.
வெளியே காரின் சத்தம் கேட்டதும் கதவை திறந்த தேவி குமாரை பார்த்ததும், துளசி அன்னிக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாதுன்னா உங்க முகத்தை பார்க்க கூட பிடிக்கலேன்னு என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. நீங்க இப்போ கிளம்புங்க, நாங்களே காலையில் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று அவனிடம் துளசி சொல்லாத வார்த்தைகளை சொன்னதாக சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தாள். அங்கு நடப்பது எதையும் அறியாத அப்பாவி துளசி தேவியின் பேச்சை கேட்டு தன் கணவனை விவாகரத்து செய்ய முடிவு செய்தாள். குமார் தன் மனைவி துளசிக்கு எத்தனை முறை எடுத்து சொல்லியும் துளசியின் மனம் மாறவே இல்லை. இதனால் மனமுடைந்த குமார் விவாகரத்து பெற்றதும் விரக்தியில் தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்றுவிட்டு துளசிக்கு ஜீவனாம்சமாக 2 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு வெளிநாட்டிற்கு சென்று விட்டார். 2 கோடி ரூபாய் பணத்தை வைத்துக்கொண்டு தங்களுக்கென்று ஒரு வீட்டையும் வெளியே செல்வதற்காக ஒரு ஆடம்பர காரையும் துளசி முதலில் தன் பெயரில் வாங்கினாள். ஆனால் அதற்கான வங்கிக் கடனை தன்னால் அடைக்க முடியாத காரணத்தினால் கார் மற்றும் வீட்டினை தன் அண்ணன் ரவியின் பெயரில் மாற்றி எழுதினாள். இத்தனை நாட்களாக தன் மீது பாச மழை பொழிந்த ரவியின் மனைவி தேவி வீடு எப்போது தன் கணவன் பெயரில் மாறியதோ அன்றிலிருந்து துளசியை ஒரு வேலைக்காரி போல நடத்த ஆரம்பித்தாள். கார், பங்களா என்று சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த துளசி தன் அண்ணன் வீட்டில் ஒரு வேலைக்காரியை விட மிகவும் கேவலமாக நடத்தப்பட்டாள். இன்று தேவி வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு துளசியை சமைக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாள். துளசியும் வேறு வழியின்றி சமையலறைக்கு சென்று தனக்கு தெரிந்த சமையலை செய்யத் தொடங்கினாள். சிறு வயதிலிருந்தே சமையலறை பக்கம் கூட செல்லாத தேவிக்கு மாமியார் வீட்டிலும் மதிப்பு அதிகம் என்பதால் அவளுக்கு சமைத்து பழக்கம் இல்லை. அதனால் தனக்கு தெரிந்த சமையலை அங்கு சமைத்து வைத்திருந்தாள். அதனை சாப்பிட்ட விருந்தினர், என்ன இது, சாப்பாட்டில் உப்பு, புளிப்பு, உரப்பு என்று எதுவுமே இல்லை என்றதும் தேவி துளசியை பார்த்து, உங்களுக்கு ஒழுங்கா சமைக்க கூட தெரியாதா என்று கேட்க, உடனே துளசி, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே எனக்கு சமைக்க தெரியாது என, நீங்க தான் என்ன சமைக்க சொல்லி கட்டாயப்படுத்தினீங்க என்று துளசி கூறியதும் தேவி, என்ன என்னையே எடுத்தெறிஞ்சு நீங்க பேசுறீங்களா? நீங்க இப்படி எடுத்தெறிஞ்சு பேசினதுனால தான் நல்ல கணவன் கூட வாழை கொடுத்து வைக்காமல் இப்படி வாளா வெட்டியா இந்த வீட்டில் வந்திருக்கீங்க என்றதும் துளசி தேவியை முறைத்து பார்த்தாள். அதை கவனித்த அண்ணன் ரவி, எதுக்காக என் மனைவி தேவிய இப்படி முறைத்து பார்க்கிற? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? குமாருடைய நல்ல மனசை புரிஞ்சுக்காம அவர் கூடவே உன்னால வாழ முடியல, உன்னால எப்படி இந்த வீட்டில் இருக்கிறவங்கள அனுசரிச்சு போக முடியும் என்று ரவி கூறியதும் என்னை கேட்ட துளசிக்கு உடம்பெல்லாம் நெருப்பில் நிற்பது போல இருந்தது. பின்பு ரவி, அம்மா, இனிமேல் துளசி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என்னால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தண்டச்சோறு போட முடியாது என்று கூற, தாய் லட்சுமி எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்ததை பார்த்ததும் துளசியின் மனம் நொறுங்கி போனது. தேவியின் பேச்சை கேட்டு தன் கணவரை பிரிந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று அப்போது துளசி புரிந்து கொண்டாள். அந்த நொடி துளசி வீட்டை விட்டு வெளியேற வாசல் கதவை படார் என்று சாத்திய சத்தம் கேட்டு தன் கண்களை மெதுவாக திருப்பி பார்த்தாள். தன் தாய் லட்சுமி கூட தன் அண்ணனின் பக்கம்தானா என்று நினைக்கையில் துளசியின் மனம் சுக்கு நூறாக நொறுங்கி போனது. பணத்திற்காக தன் குடும்பம் நடத்திய நாடகத்தை புரிந்து கொள்ளாமல் தன் கணவன் மற்றும் அவரின் தாயாரை தூக்கி எறிந்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நினைத்து நினைத்து அழுது கொண்டே தன் கால் போன போக்கில் சென்றாள். ஆனால் என்ன செய்ய, மீண்டும் தன் கணவரிடம் அடைக்கலம் தேடலாம் என்றால் அவள்தான் அவள் கணவனை விவாகரத்து செய்து விட்டாளே, பின்பு எப்படி தன் கணவனிடம் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கேட்க முடியும் என்று அவளது மனசாட்சி அவளை கொன்று தீர்த்தது. இருந்தும் குமாரை ஒரு முறை பார்த்துவிட்டால் போதும் என்ற எண்ணத்தில் அவனது வீட்டை நோக்கி நடந்தாள். அங்கே பாலடைந்த அந்த மாளிகை வீட்டை பார்த்ததும் தன் கணவன் அங்கே இல்லை என்பதை துளசி புரிந்து கொண்டாள். எங்கு செல்வது என்று தெரியாமல் அங்கே நின்று கொண்டிருந்த ரயிலில் ஏறியவள் அந்த ரயிலின் இறுதி வரை பயணம் செய்தாள். பயணிகள் அனைவரும் ஒவ்வொருவராக ரயிலில் இருந்து கீழே இறங்க துளசி கீழே இறங்கி சாலையோரமாக நடந்து சென்றாள். 4 நாட்களாக எதுவும் சாப்பிடாத துளசி பசியால் சாலை ஓரத்தில் மயங்கி விழுந்தாள். அப்போது அங்கே வேகமாக வந்த கார் அவளின் விரலின் மீது ஏறியது. இரத்தம் சொட்ட சாலையில் கிடந்த அவளை அனைவரும் பார்த்துவிட்டு சென்றனரே தவிர ஒருவர் கூட சாலையில் மயங்கி
சுருண்டு ரத்தம் சொட்டியபடி கிடந்த அவளின் மேல் அவர்களின் பரிதாப பார்வையை கூட செலுத்தவில்லை. அந்நேரம் திக்கற்றவர்களுக்கு தெய்வம்தான் துணை என்பது போல அங்கே பிச்சை எடுத்து கொண்டிருந்த ராதா என்ற பெண்மணி தனது அழுக்கு படிந்த துணியை துளசியின் காலில் கட்டிவிட்டாள். பின்பு அவளை அழைத்து கொண்டு தனது குடிசை வீட்டிற்கு சென்றாள். மயக்கம் தெளிந்து விழித்து பார்த்த துளசிக்கு பேரதிர்ச்சி. சாக்கடை நாத்தமும் ஈக்களும் தன்னை மொய்க்க நேற்று பெய்த மழையில் மேற்கூரை முழுவதும் தண்ணீர் சொட்டியபடி அங்கிருந்ததை பார்த்தாள். அப்போது அங்கு வந்த அந்த பெண்மணி ராதா, அம்மா, உங்களை பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு. உங்களால இந்த நாத்தம் பிடிச்ச இடத்துல 2 நிமிஷம் கூட இருக்க முடியாதுமா. உங்க காலில் அடிபட்டு இருந்தது. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முன் வரல. நான் ஒரு பிச்சைக்காரி, எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. அதனால தான் என்னோட கிழிஞ்ச சேலையை எடுத்து உங்க காலில் கட்டிவிட்டேன். இது ரொம்ப மோசமான இடம்மா. நீங்க இங்க இருக்க வேண்டாம். நீங்க கிளம்பி முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க. துளசி எங்கு செல்வது என்று தெரியாமல் திக்கி திண்டாடி கொண்டிருந்தாள். தன்னிடம் முகமூடி அணிந்து தன் வாழ்க்கையை சின்னா பின்னமாக்கிய தன் குடும்பத்திடம் மீண்டும் செல்ல துளசிக்கு மனமில்லை. இப்படிப்பட்ட கயவர்கள் வாழ்கின்ற வீட்டில் தஞ்சம் புகுவதை விட பிச்சை எடுப்பதே மேல் என்று ராதாவுடன் சேர்ந்து துளசியும் பிச்சை எடுக்க ஆரம்பித்தாள். 10 ஆண்டுகளாக ராதாவுடன் ஒரு பிச்சைக்காரியாகவே வாழ்ந்து வந்தாள் துளசி. சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு விலை உயர்ந்த காரில் வந்த பணக்காரர் ஒருவர் அங்கிருந்த பிச்சைக்காரர்களுக்கு காசு கொடுத்து கொண்டிருப்பதை பார்த்த துளசி வேக வேகமாக ஓடி சென்று, ஐயா, எல்லாருக்கும் கொடுக்குறீங்களே, எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்க கூடாதா என்று யாசகம் கேட்க, கரைபடிந்த பற்களும் கிழிந்த உடையும் களைந்த தலையையும் பார்த்த குமார் ஒரு நொடி அவளை வியந்து பார்க்க, நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. உன்னோட முகத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட முகம் மாதிரி இருக்கு. உன்னோட பெயர் என்ன என்று குமார் கேட்டதும், என்னோட பேரு துளசி என்று தலையை சொரிந்தபடியே சொல்ல அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. துளசி, நீயா என்று அதிர்ச்சியில் மூழ்கியவன் துளசியை தனது காரில் அழைத்து கொண்டு தான் தங்கியிருந்த 5 நட்சத்திர விடுதிக்கு அவளை அழைத்துச் சென்றார். ஒரு பிச்சைக்காரி விலை உயர்ந்த காரில் செல்வதை பார்த்த அங்குள்ள நபர்கள் தங்களுக்குள் ஏதேதோ கற்பனையில் பேசிக்கொண்டனர். பட்டு புடவையில் தங்கமும் வைரமும் கழுத்தில் ஜொலிக்க தங்க சிலையாய் மின்னியவளை கிழிந்த உடையில் அழுக்கு படிந்த முகத்துடன் அவளை பார்த்ததும் அவன் மனம் நொறுங்கி போனது. உடனே தன் மனைவி துளசிக்காக ஒரு புதிய ஆடையை வாங்கி கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தார். அங்கிருந்த அறையில் குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்த துளசியை குமார் கண்ணிமைக்காமல் பார்த்தபடியே இருந்தார். ஆனால் துளசியோ தன் கணவனுக்கு தான் செய்த துரோகத்திற்கு கடவுள் கொடுத்த தண்டனைதான் இது என்று குமாரின் முகத்தை பார்த்து பேச அவளின் மனம் தயங்கியது. அவனிடம் என்ன பேசுவது என்று தெரியாத அவள் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தாள். தன்னால் மீண்டும் தன் கணவனுக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்று நினைத்த துளசி மறுநாள் காலை அவனிடம் எதுவும் சொல்லாமல் அவன் வாங்கி கொடுத்த உடையை அந்த மெத்தையின் ஓரத்தில் வைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். காலை எழுந்ததும் மெத்தையின் மேல் வைத்திருந்த அந்த புடவையை பார்த்ததும் துளசி அங்கிருந்து சென்று விட்டாள் என்பதை குமார் தெரிந்து கொண்டார். துளசி அங்கு இல்லாததால் துளசியை தேடி அந்த இடத்திற்கு மீண்டும் சென்றார் குமார். குமார் அங்கே பலரிடம் துளசியை பற்றி கேட்க அங்கிருப்பவர்கள், முன்னாடியெல்லாம் இந்த பணக்காரங்க வசதியான பொண்ணுங்களை தான் அவங்க கார்ல கூட்டிட்டு போவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது பிச்சைக்காரிய கூட இவங்க விடுவது இல்லை என்று ஒருவருக்கொருவர் புறம் பேசி கொண்டிருந்தனர். அங்கு நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்த பிச்சைக்காரி ராதா குமாரிடம் நேராக வந்து, ஐயா, நீங்க துளசியை தான் தேடுறீங்களா? துளசி இருக்கும் இடம் எனக்கு நல்லா தெரியும். நான் உங்களை அங்கே அழைச்சிட்டு போறேன் என்று அவனை அந்த சிறு குடிசைக்கு அழைத்துச் சென்றாள். போகும் வழியெல்லாம் சாக்கடையும் குடிசையுமாக இருந்தது. மாளிகையில் வளர்ந்த குமாரால் அந்த சாக்கடை நாத்தத்தில் ஈமொய்க்கும் அந்த 2 அடி அறையில் நிற்கக்கூட முடியவில்லை. ஆனால் அங்கே உறங்கிக் கொண்டிருந்த தன் மனைவி துளசியை பார்த்ததும் குமார் தன் மனைவி துளசியை பார்த்து, நான் தான் உனக்கு 2 கோடி ரூபாய் ஜீவனாம்சம் கொடுத்தனே, பின்பு எதற்காக நீ இந்த தெருவில் பிச்சை எடுக்கணும் என்று கேட்டான். அதற்கு துளசி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை விரும்பி விவாகரத்து செய்யலை. இப்போவும் என்னோட மனசுல நீங்க தான் இருக்கீங்க. யார் யாரோ ஏதேதோ பேசி என் மனசை களைச்சு என்னை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க.
அப்படி என்றால் அந்த 2 கோடி ரூபாய் பணம் எங்க? அதை வச்சு நீ நிம்மதியா வாழ்ந்திருக்கலாமே. எதுக்காக இப்படி, அதுவும் இங்க என்று குமார் மீண்டும் கேட்க, அவங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன். இனிமே என்னால் அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை அவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க என்னை கழுத்தை பிடிச்சு வெளியே போக சொல்லலை, ஆனால் நானே வெளியே வரும்படியாக செஞ்சிட்டாங்க. என்னால் திரும்பவும் அவங்க கூட போய் அவங்க காலில் விழுந்து யாசகம் கேட்டு சாப்பிடுவதை விட இப்படி பிச்சை எடுத்து சாப்பிடுவது எவ்வளவோ பரவாயில்லை என்றதும் குமார் அங்கு நடந்ததை துளசியிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். பின்பு துளசி குமாரை பார்த்து, எனக்கு இப்போவும் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு என்றதும் குமார், அது எப்படி முடியும் துளசி? நீதான் இனிமே உன் வாழ்க்கையில நான் இல்லை என்று என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டியே. சட்டப்படி இருவருக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. இப்ப நீயும் நானும் கணவன் மனைவி கிடையாது என்று கூறியதும் துளசிக்கு சுருக்கென்று இருந்தது. ஆனால் குமார் பேசியதும் சரிதானே என்று அவளுக்கு அவளே ஆறுதல் கூறிக்கொண்டாள். உடனே துளசி, நான் உங்களை கட்டாயப்படுத்த விரும்பல, ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான். உங்க அம்மாவோட நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். அதற்கான தண்டனை தான் எனக்கு இது. உங்க அம்மா கிட்ட ஒரே ஒரு முறை நான் மன்னிப்பு கேட்டால் எனக்கு அது போதும் என்று பாவமாக கேட்டாள். உடனே குமார் தனது தாய் மரகதத்திற்கு தொலைபேசியில் அழைக்க துளசியின் குரலை கேட்டதும் மரகதத்தின் மனம் துள்ளி குதித்தது. துளசி தன் மாமியார் மரகதத்திடம் மன்னிப்பு கேட்டு கதறி அழுது துடித்தாள். பின்பு இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். அந்நேரம் மலையில் நொறுங்கிய மேற்கூரையானது விரிசலின் காரணமாக கீழே சரிந்து விழ தன் மனைவி துளசியை தாங்கி பிடித்தான் குமார். அப்போது அங்கே சுவற்றில் தொங்கவிடப்பட்டிருந்த தனது புகைப்படத்தை பார்த்ததும் அவனின் மனம் நொறுங்கி போனது. இன்றைக்கும் துளசி தன்னை கணவனாக தான் நினைத்து கொண்டிருக்கிறாள் என்பதை அந்த புகைப்படத்தை பார்த்து குமார் தெரிந்து கொண்டார். பின்பு அவளிடம் எதுவும் பேசாத குமார் தனது பர்ஸை அங்கே வேண்டுமென்றே விட்டுச் சென்றார். குமார் அங்கிருந்து சென்ற பின்பு அங்கிருந்த பர்ஸை எடுத்து பிரித்து பார்த்தாள் துளசி. துளசி அதில் குமார் தன் மனைவி மற்றும் 2 மகன்களுடன் வசித்து வருவதை பார்த்ததும் துளசியின் கண்கள் கண்ணீரால் தத்தளித்தது. தனக்கு மீண்டும் ஒரு குடும்பம் இருப்பதை துளசி தெரிந்து கொள்வதற்காக தான் குமார் அப்படி செய்திருக்கிறார் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவு நம் வாழ்க்கை பாதையை எங்கு கொண்டு செல்லும் என்பதற்கு துளசி ஓர் எடுத்துக்காட்டு. இன்றைக்கும் ஒரு சில வீடுகளில் திருமணத்திற்கு பின்பு ஆண்களோ அல்லது பெண்களோ மற்றவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு தங்களின் திருமண வாழ்க்கையை முடிவு செய்யும் போது இது போன்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு பின்னால் தவிப்பது உண்டு. பொதுவாக குடும்பங்களில் ஒருவர் வசதியாகவும் மற்றொருவர் ஏழ்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் பொறாமை என்பது அங்கு இயல்பு. அப்படி இருக்க தன் குடும்ப வாழ்க்கையை பார்த்து யார் யார் பொறாமைப்படுகிறார்கள் என்பதை சூசனமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. பொறாமை என்பது அண்டை வீட்டாரிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன், பொறாமை என்பது நம் பெற்றோரிடமோ உடன் பிறந்தவரிடமோ ஏன் நமது நண்பர்களிடமோ கூட இருக்கலாம் இல்லையா? ஆனால் மற்றவரின் பொறாமையால் உங்களின் வாழ்க்கை பறிபோகிறது என்று உங்களுக்கு தெரிய வந்தால் அப்படிப்பட்ட ஒரு உறவில் இருந்து சற்று விலகி இருப்பதே மேல் என்பதற்கு துளசி ஓர் எடுத்துக்காட்டு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த கதையை ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த கதைக்கு நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே இருக்கிற ஹைப் என்கிற பட்டன் மூலமா நீங்க உங்களுடைய பாயிண்ட்ஸை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.